ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியம் எளிமையானது பார்ட் 7. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகாய ஆற்றல். ஆகாயம்னாலே மூலம், எல்லா ஆற்றலுக்கும் மூல காரணம் மூலம் ஆகாயம்தான். ஆகாயம் ஒன்றுமற்ற தன்மையில் ஆகாயம் இருக்குது. ஒன்றுமற்ற தன்மையிலிருந்து எல்லாமாகவும் ஆகாயம், நிறைந்த தன்மை ஆகாயம். ஆகாயத்திலிருந்து தான் எல்லா ஆற்றல்களும் உருவானது. எல்லாத்துக்கும் மூலம் ஆகாயம் தான். பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆகாயம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஸ்பேஸ் ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸ் தான். அதிலிருந்து நெருப்பு உருவாகி நிலப்பரப்பு உருவாகுது. நிலப்பரப்பில் காற்று உருவாகுது. அப்புறம் நீர் உருவாகுது, நீரூற்று. அதிலேருந்து உயிரினங்கள் உருவாகுது. அப்புறம் நிலம் உயிர்த்தன்மை அடையுது. மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் உருவாகுது. உயிரினங்கள் எவல்யூஷன் அடையுது. எவல்யூஷன் அடைஞ்சு ஒரு உயிராக இருந்து கடைசியில் மனித உயிர்கள் உருவாகிறோம். ஓகேங்களா? இது போல் பல உயிரினங்கள் இந்த உலகத்தில் உருவாகுது. இதுதான் நம்ம உலகத்தோட எவல்யூஷன். ஓகேங்களா? இந்த உலகமே நல்ல பசுமை பூமியாக இருக்குது. அப்படி இதை பசுமை பூமியை நம்ம நல்லா பசுமை பூமியாகவே வச்சுக்கணும்னா இந்த பஞ்சபூத ஆற்றல் சரிசமமாக இருக்கணும். அது கரெக்டாக இயங்கும். நம்ம இயற்கையோடு இணைந்து வாழணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னாலும் இந்த பஞ்சபூத ஆற்றல்கள் தான். பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத ஆற்றல்கள் தான் மூலம். அதுக்கப்புறமா தான் எல்லா உயிரினங்களும் தோன்றுது. இந்த பஞ்சபூத ஆற்றல்களால் தான் இந்த உலகமே இயங்குது. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் பஞ்சபூத ஆற்றல்களால் தான் நம்ம உடம்பும் இயங்குது. பஞ்சபூத ஆற்றல்கள் சீராயங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆகாய ஆற்றலில் நம்ம உடம்புக்கு அப்சர்வ் பண்ணி கொடுக்கிறது முதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். நம்ம தூங்கி இருந்தாலே ஆகாய ஆற்றல் முழுமையாக நமக்கு நிறைஞ்சு இருக்கும். நல்ல தூங்கி இருந்தாலே அடுத்தது பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். அது மூலிமா நமக்கு ஆகாய ஆற்றல் கிடைக்கும். மரங்கள், செடிகள், கொடிகள் அப்படின்ட்டு இயற்கையான பகுதியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆகாய ஆற்றல் நிறைவாக இருக்கும். நிறைவாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அடுத்தது மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா நமக்கு ஆகாய ஆற்றலை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இதுதான் இந்த 5 ஆற்றல்களை நம்ம சரி சமன் பண்ணுறதுக்கு வழிகள் தான் நம்ம வாழ்க்கை முறை. ஓகேங்களா? தூக்கம் ஆகாயம் ஆற்றல், உழைப்பு நெருப்பு ஆற்றல், உணவு மண் ஆற்றல், நீர் குளிக்கிறது குடிக்கிறது. ஓகேங்களா? இது மூலிமா நீர் ஆற்றல் நம்ம எடுத்துக்கிறோம். சுவாசம் மூலிமா பிராணசக்தி காற்று சக்தி எடுத்துக்கிறோம். இல்லை நம்ம லைஃப் ஸ்டைலில் இந்த 5 ஆற்றல்கள் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம உடம்பு க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்ம மனசை க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்ம இதிலிருந்து ஆற்றல்களை எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அடுத்த வீடியோ எல்லாமே இருக்க போகுது. ஓகே நண்பர்களே, ஆரோக்கியம் எளிமையானது. இயற்கையோடு ஒன்றிணைவோம், இறையோடு ஒன்றிணைவோம், ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வோம். பாய்.